ஆனால் சகோதரர்களே, ஒரு ஹதீஸ் வந்துள்ளது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும். இன்னும் ஒரு ஹதீஸில் இன்னும் ஒரு தடை வந்துள்ளது. இதன் தஸஃப ஷஅபான் ஃபலா தஸூமு ஹத்தா யஜீஅ ரமதான். ஷஅபான் மாதத்தில் நடுப்பகுதி வந்துவிட்டால் நீங்கள் நோன்பு பிடிக்க வேண்டாம். எதுவரைக்கும் என்றால் ரமதான் வரவரைக்கும் நீங்கள் ஷஅபான் மாதத்துடைய நடுப்பகுதி வந்துவிட்டால் நோன்பு பிடிக்க வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் கூறியதாக சுனன் அபீ தாவூதிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸில் வந்துள்ளது. இந்த ஹதீஸை சில உலமாக்கள் ஸஹீஹ் என்று கூறுகிறார்கள், மற்றும் சில உலமாக்கள் தஈஃப் என்று கூறுகிறார்கள். இந்த ஹதீஸ் தஈஃபான ஹதீஸ். ஏனென்றால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபான் மாதத்தில் அதிகமாக நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதனை ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம். சில ரிவாயத்துகளில் அந்த மாதத்தில் பரிபூர்ணமாக நோன்பு பிடித்தார்கள் என்று வந்துள்ளது. அதாவது அதிகமான இந்த மாதத்தில் அதிகமான நாட்களில் ரசூலுல்லாஹ் நோன்பு பிடித்து வந்துள்ளார். அதிலே முக்கியமாக நடுப்பகுதிக்கு பிறகு வரக்கூடிய தினங்களில் கூட. எனவே இந்த ஹதீஸ் தஈஃபான ஹதீஸ் என்று சில உலமாக்கள் கூறுகிறார்கள், மற்றும் சில உலமாக்கள் இந்த ஹதீஸ் ஸஹீஹ் என்று கூறுகிறார். அதாவது ஷஅபான் மாதத்திலுடைய நடுப்பகுதிக்கு பிறகு நீங்கள் நோன்பு பிடிக்க வேண்டாம். ஆனால் இந்த உலமாக்கள் ஸஹீஹ் என்று கூறக்கூடிய உலமாக்கள் இந்த ஹதீஸுக்கு கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னவென்றால், நீங்கள் ஷஅபான் மாதத்துடைய முற்பகுதியில், அதாவது நடுப்பகுதிக்கு முன்னே நோன்பு பிடிக்காமல் அதற்கு பின் இரண்டாவது பகுதியான நடுப்பகுதியில் நோன்பு பிடிக்க வேண்டாம் என்று கூறியுள்ளார்கள். ஆனால் நீங்கள் முதல் நடுப்பகுதிக்கு முன்னே வரக்கூடிய பகுதியில் நோன்பு பிடித்திருந்தால் அதற்கு பிறகு நோன்பு பிடிக்கலாம் என்றும் கூறியுள்ளார்கள். அதே போல் சில உலமாக்கள் இதனுடைய கருத்து என்னவென்றால், ரமதானுக்கு முன்னே ஒரு தினத்துக்கோ 2 தினத்துக்கோ நோன்பு பிடிக்க கூடாது என்ற கருத்தை தான் இந்த ஹதீஸும் தருகிறது என்று கூறுகிறார்கள். எனவே சகோதரர்களே, இந்த ஹதீஸ் தஈஃபான ஹதீஸ். அதாவது ஷஅபான் மாதத்தில் அதிகமாக நோன்பு பிடிப்பது விரும்பத்தக்க ஒரு செயலாக இருக்கின்றது என்பதனை நாங்கள் ஏற்கனவே தெளிவுபடுத்தியுள்ளோம்.